கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை பற்றியும் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவினுடைய பணிகளை பற்றி ஏரோது அந்திப்பாஸ் கலக்கமுறுவதையும் என்ற இறைவாக்கு நமக்கு சொல்லுகிறது. இயேசுவினுடைய பணிகள் மிகவும் அதிகாரமிக்கவையாகவும் தைரியமிக்கவையாகவும், அவருடைய புதுமைகளும் அற்புதங்களும் அதிசயமிக்கவையாகவும், அவர் பேசுகின்ற விதம் அதிகாரமுள்ள போதனையுள்ள மனிதராக பேசுவதையும், இதுவரை வரலாற்றில் வாழ்ந்த எந்த ஒரு இறைவாக்கினர்களும் பெரியோர்களும் இப்படி பேசியதே இல்லை என்று கேள்விப்பட்டு பயமுறுகிறான், அச்சமுறுகிறான். இதைத் தொடர்ந்து திருமுழுக்கு யோவானுடைய இறப்பை பற்றி இறைவாக்கு சொல்லுகிறது. திருமுழுக்கு யோவான் கடவுளுடைய குரலாக, கடவுளுடைய பாதையை சரி பண்ணுபவராக, மலைகளையும் குன்றுகளையும் சரி செய்து மெசியா நடப்பதற்கு தேவையான பாதைகளை தயாராக்கிய உயர்ந்த புனிதர். எந்தவித மனிதனுக்கும் மனிதனுடைய சமரசங்களுக்கும் மனிதன் சார்ந்த பல்வேறு மதிப்பீடுகளுக்கும் தலைவணங்கா கடவுளின் தூதர். புனித திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்ப சொல்லுகின்ற போது, திருமுழுக்கு யோவானுடைய வாழ்வை ஒரே வரிகளில் நாம் சொல்லிவிடலாம். கடவுளுக்கு கீழ்ப்படிவது முதல் மனிதனுக்கு கீழ்ப்படிவது இல்லை. மனிதனுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவதுதான் சரியானது என்று தன்னுடைய பாதைகளில் கடவுள் வளர வேண்டும், தான் குறைய வேண்டும் என்று நினைத்து தன் வாழ்வு முழுவதையும், நேரம் முழுவதையும் கடவுளுடைய பாதைக்காக அவருடைய குரலாய் இந்த உலகத்தில் நின்று ஒளித்த பெரும் ஜோதி அவர். இந்த புனிதரைப் போல இன்று நாம் வாழ கற்றுக்கொள்வோம். எதற்கும் யாருக்கும் தலைவணங்கா ஒரு அறநெறியும், எதற்கும் எப்பொழுதும் தலைவணங்கா ஒரு நெறிய உள்ளமும், அசையா விசுவாசமும், கடவுள் தன்னை காக்கிறார் என்ற விசுவாசமும், தான் எதற்காக வந்தோமோ அதை 100% செய்யக்கூடிய சக்தியும் இந்த புனிதர் தன்னிடம் வைத்திருந்தார். அந்த வேலைகளை செய்கின்ற போது எந்தவித தடைக்கும் தலைமடங்காமல் எதிர்த்து நின்ற வீரமிக்க புனிதர். இந்த புனிதருடைய வாழ்வைப் போல நாமும் வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை நேசிக்கின்ற விண்ணக தந்தையை போற்றுகிறோம். நான் நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்ததற்காகவும் பாதுகாப்பதற்காகவும் எங்களோடு பயணம் செய்வதற்காகவும் நன்றி. இயேசுவினுடைய வாழ்வை பற்றி பயந்து நடுங்கிய ஏரோது குற்றமுள்ள நெஞ்சில் கடவுளை பார்த்ததும் அவனுடைய குற்றப்பழி உணர்வு அவனை கொன்றுவிடுகிறது. இயேசுவை பார்த்து, பாவி ஆண்டவரே நான் என்று மார்பில் அறைந்து கொண்டவன் நீதிமானாக செல்கிறான். அவரை பார்த்து பயந்தவன் அவரிடமிருந்து ஓடிவிடுகிறான். ஆண்டவரே, உமது சிலுவையிலிருந்து ஓடி வருகின்ற திரு ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் எங்கள் பாவங்களிலிருந்து கழுவப்படுவோமாக. அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக
இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.